Hello friends, welcome to Guru Rai Trading Analysis. 24th February market எப்படி முடிஞ்சிருக்கு, 25th February மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் லெவல்ஸ் எல்லாம் நம்ம வாட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் தெரியணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் குரு ராய் ட்ரேடிங் அனாலிசிஸ். வாட்ஸ்அப்லேயும் டெலிகிராம்லேயும் ஃப்ரீ சேனல்ஸ் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது, நியூஸ் பேஸ்டாக என்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தகவல் எல்லாம் நான் அதில் போஸ்ட் பண்ணுவேன். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், நம்ம நேற்று சொன்ன மாதிரியே தான் கரெக்டாக இப்போ கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு கரெக்டாக அந்த 22,525 அந்த சப்போர்ட்டில் தான் வந்து உங்களுக்கு இது சப்போர்ட் எடுத்திருக்கு. அந்த இதுதான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு அங்கே 22,553 க்ளோஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து இந்த சப்போர்ட்டை நாளைக்கும் பிரேக் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக ஃபால் ஆக ஆரம்பிக்கும். இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகுமா அப்படின்னா பவுன்ஸ் பேக் ஆனாலும் இந்த கேப் ஃபில்லிங்காக இப்படி வந்துட்டு இங்கேருந்து அகெயின் வந்து இங்கே இந்த கேப் ஃபில்லிங்காக பாருங்கள் இப்படி வந்துட்டு கூட இப்படி ஃபால் ஆகலாம். இது வந்து எல்லாமே ஒரு அசம்ஷன் தான், இப்படியே தான் நடக்கணுன்றதெல்லாம் இல்லை. மார்க்கெட்டு வந்து அன்பிரடிக்டபிள் தான் எப்பவுமே. ஸோ ஆனால் வீக்காக இருக்குது கம்ப்ளீட்டாங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. அடுத்து பேங்க் நிஃப்டி பாருங்கள், நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டர் ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு சொன்னோம். ஹெட் அண்ட் ஷோல்டர் அதே மாதிரி தான் இங்கே வந்து ஃபால் ஆகிருக்கு. இங்கே வந்து ஃபால் ஆனதுலேருந்து ஒரு நல்ல பையிங் வந்து உங்களுக்கு ஒரு டோஜி கேண்டல் மாதிரி வந்திருக்கு. பட் அதனால இன்னும் வீக்காக தான் இருக்குது. இது இன்னும் இந்த சப்போர்ட்டை நோக்கி ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ நிஃப்டி பேங்க்கும் வீக்காக தான் இருக்குது. நிஃப்டி மிட் கேப் பாருங்கள், நம்ம இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே வந்ததுன்னா கண்டினியூஸாக ஃபாலோ ஆகும் சொன்னோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் விழுந்துட்டு ஒரு டோஜி கேண்டல் வந்திருக்கு. இன்னும் வீக்காக தான் இருக்குது. அப்படியே இருந்தாலும் நாளைக்கு இந்த சப்போர்ட் வரைக்கும் நம்ம நிஃப்டியில் பார்த்த மாதிரியே வந்து உங்களுக்கு இந்த கேப் ஃபில்லிங்கு இப்படி போயிட்டு கூட இப்படி ஃபால் ஆகலாம். ஸோ நிஃப்டி மிட் கேப்பும் வீக்காக தான் இருக்குது. நிஃப்டி ஸ்மால் கேப்பும் சேம் ஆஸ் நிஃப்டி மிட் கேப் தான். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ எல்லா பிராடர் மார்க்கெட் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னும் வீக்காக தான் இருக்குது. ஸோ ஸ்டாக்ஸ் வந்து செலக்டிவாக எடுங்க, செலக்டிவாகவும் குவான்டிட்டி கம்மியாகவும் எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க வந்து தயவு செய்து லாங்ஸ்லாம் இதுக்கு இப்போ வந்து இப்போதைக்கு எதுவும் இது பண்ணாதீங்க, சேலஞ்ச் பண்ணாதீங்க, வாங்காதீங்க. ஷார்ட்டுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆனால் உங்களோட ரிஸ்க்கு நீங்கள் பார்த்து உங்களோட இதை பண்ணுங்கள். நான் வந்து எதுவும் வந்து ரெக்கமெண்டேஷனும் பை ரெக்கமெண்டேஷனும் செல் ரெக்கமெண்டேஷனும் என்னோடது எதுவும் கிடையாது. உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு நீங்கள் ட்ரேட் எடுங்க. இப்போ நிஃப்டி ஐடி பாருங்கள், நேற்று நம்ம சொன்னது மாதிரி தான் கரெக்டாக வந்து இந்த சப்போர்ட்டுக்கிட்ட வந்திருக்கு. இங்கேருந்து நாளைக்கு பவுன்ஸ் பேக் ஆகலாம், இல்லை இன்னும் இந்த இதை வந்து இந்த கேப் ஃபில்லிங்கில் ஒரு ஸ்மால் ஃபால் ஆகிட்டு இங்கே கூட வந்து சப்போர்ட் எடுக்கலாம். ஸோ நிஃப்டி ஐடியும் வீக்காக தான் இருக்குது. நிஃப்டி ஆட்டோ பாருங்கள், கேப் டவுன் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு செல்லிங் வந்து இது வந்து பையிங் வந்திருக்கு. பட் ஆனால் என்னென்னா ஒரு மைல்டாக ஒரு 0.22% வந்து பாசிட்டிவாக முடிச்சிருக்காங்க. வீக்காக தான் இருக்குது. இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி போயிட்டு கூட இப்படி வரலாம், அதனால் கவனமாக இருங்க. நிஃப்டி ஆட்டோவும் வீக்காக தான் இருக்குது. நிஃப்டி மெட்டல் பாருங்கள், நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இதாகுதுன்னு சொல்லிட்டு. இங்கே இந்த சப்போர்ட்டை உடச்சி மேலே வந்து ஒரு க்ளோஸ் வந்ததுன்னா ஓப்பன் க்ளோஸ் வந்தால் பாசிட்டிவாக போகும்னு சொல்லுவோம். இல்லை இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து இன்றைக்கி செல்லிங் தான் வந்திருக்கு. ஸோ இது கண்டினியூஸாக இந்த சப்போர்ட்டை நோக்கி ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகம். நிஃப்டி ஃபார்மாவும் பாருங்கள், கேப் டவுன் ஆகிட்டு அங்கேருந்து உங்களுக்கு ஒரு பையிங் வந்திருக்கு. நல்ல பையிங் வந்தாலும் அங்கேருந்து திரும்பி வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக தெரியுது பாருங்கள். வந்துட்டு ஒரு மைல்டாக ஒரு பாசிட்டிவ், அதாவது ஒரு 4 பாயிண்ட் தான் வந்து பாசிட்டிவாக நேற்று க்ளோஸோட வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ நிஃப்டி எஃப்எம்சிஜி பாருங்கள், நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான் ஓப்பன் ஆகுது. இது வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகி அங்கேருந்து ஒரு பையிங் ப்ரெஷர் வந்துருக்கு. நல்ல சாலிட் கேண்டல் தான். பட் ஆனால் இந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணி மேலே போகணும். அது போனால் தான் உங்களுக்கு வந்து இந்த இது வரைக்கும் போகும். உங்களுக்கு
இல்லைன்னா இங்கேருந்து ஃபாலோ ஆகிட்டு இந்த சப்போர்ட்டில் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு தான் சான்சஸ் அதிகம். ஸோ நிஃப்டி எஃப்எம்சிஜும் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருங்க. நிஃப்டி எனர்ஜி பாருங்கள், இது ஃபாலோ ஆகிட்டு ஒரு டோஜி சிம்பிள் வந்துருக்கு. இது இன்னும் கண்டினியூஸாக சப்போர்ட்டை நோக்கி ஃபாலோ ஆகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகம். நிஃப்டி மீடியாவும் பாருங்கள், நம்ம சொன்னோம் இந்த சப்போர்ட்டில் வந்து ஃபாலோ ஆகும், அதே மாதிரி தான் ஃபாலோ ஆகிருக்கு. பட் ஆனால் என்னென்னா ப்ரீவியஸ் லோவை இன்னும் உடைக்கல. நாளைக்கு ப்ரீவியஸ் லோவை உடைச்சதுன்னா கண்டினியூஸாக ஃபாலோ ஆகும். நிஃப்டி ரியாலிட்டி பாருங்கள், நமக்கு ஒரு இந்த ப்ரீவியஸோட லோவை வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்கு இன்னும் வந்து வந்துட்டுருக்கு. இன்றைக்கி வந்து ஒரு டோஜி சிம்பிள் வந்து இருந்தாலும் வீக்காக தான் இருக்குது. இந்த ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ணால் கண்டினியூஸாக ஃபாலோ ஆகும். நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க்ஸ் பாருங்கள், இன்றைக்கி வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு ஒரு பாசிட்டிவ் கேண்டில் வந்திருக்கு. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் லோவோட ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸுக்கு வந்து நெகட்டிவில் தான் வச்சுருக்காங்க. ஸோ இது ஃபால் ஆகிட்டு இந்த ப்ரீவியஸ் லோ கட் பண்ணி கீழே வந்ததுன்னா கண்டினியூஸாக ஃபாலோ ஆகும். நிஃப்டி பிரைவேட் பேங்க் பாருங்கள், இந்த ரேஞ்ச் பவுண்ட்லேயே தான் இதாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் அந்த சப்போர்ட்டை வந்துட்டு அங்கே சப்போர்ட் எடுத்து ஒரு பாசிட்டிவ் வந்துருக்கு. ஆனால் ப்ரீவியஸ் லோவோட ஒரு 0.39% வந்து லோவில் தான் முடிச்சிருக்காங்க. ஸோ இங்கே எய்தர் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி நாளைக்கு கீழே வருமா, இல்லை இங்கேருந்து வந்து உங்களுக்கு சைட் வேஸாவோ இல்லை இந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி மூவ் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும் ப்ரைவேட் பேங்க்ஸ். ஸோ எல்லாமே செக்டருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்காக தான் இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுங்க பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா. இல்லைன்னா பிகினர்ஸ் நல்லா ஒரு லெவல்ஸை வாட்ச் பண்ணி இது ஒரு லேர்னிங் இதாக கற்றுக்குங்க. அதுதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.